ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிவில் நடைமுறை பகுதியில் இப்போது உச்சரிக்கப்பட்டுள்ள சமீபத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. குறிப்பாக சர்ஃபாசி சட்டத்தின் பிரிவு 34 கீழ் உள்ள சிவில் நீதிமன்ற அதிகார வரம்பு மீதான தடையானது எதற்கு பொருந்தும் அப்படின்னா, சர்ஃபாசி சட்டத்தின் கீழ் இந்த விஷயத்தை முடிவு செய்ய கடன் மீட்பு தீர்ப்பாயம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் உள்ள வழக்கில் மட்டும்தான் பொருந்தும். இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் செஞ்சுருங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். நவம்பர் 17, 2022 அன்று வெளியிடப்பட்ட லீலம்மா மேத்யூ வர்சஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் அதர்ஸ் என்ற முக்கியமான தீர்ப்பில் பிரதிவாதியான வங்கி சர்ஃபாசி சட்டத்தின் விதிகளின் கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சர்ச்சைக்குரிய சொத்தை பெற்றது. சர்ஃபாசி சட்டத்தின் 14வது பிரிவின் கீழ் ஒரு விண்ணப்பத்தில் CJM இயற்றிய உத்தரவின்படி வங்கி சொத்துக்களை கையகப்படுத்தியது. அதன் பிறகு சொத்தை வாங்குவதற்கு தயாராக இருந்த வாதி அதற்கான மொத்த விற்பனை கணக்கையும் செலுத்தினார். ஆனால் தாசில்தார் நிலத்தின் உண்மையான அளவீடு 39.60 சென்ட் என்றும், கடனாளி 54 சென்ட் நிலத்தில் 14.40 சென்ட் நிலத்தை அடமானம் உருவாக்குவதற்கு முன்பே மாற்றியதாகவும் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். மேற்கூறியவை இருந்தபோதிலும் வங்கி 54 சென்ட்டுக்கான விற்பனை சான்றிதழை வழங்கியது மற்றும் 39.96 சென்ட் அளவுள்ள பாதுகாக்கப்பட்ட சொத்தின் உடைமைகளை ஒப்படைத்தது. இருப்பினும் 54 சென்ட்டுக்கு விற்பனை பரிசீலனை வழங்கப்படுகிறது. அதன் பிறகு விற்பனை சான்றிதழின் அடிப்படையில் விற்பனை பத்திரம் வாதிக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்டது. எனவே வாதி 14.40 சென்ட் தொடர்பான சேதம் இழப்பீடு பெறுவதற்கான வழக்கை நிறுவினார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனுதாரருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. மேல்முறையீட்டில் கேரள உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தின் பிறப்பித்த ஆணையை ரத்து செய்து வழக்கை தள்ளுபடி செய்தது. பாதிக்கப்பட்டதால் தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. CJM பிறப்பித்த உத்தரவின்படி உண்மையான உடைமை வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதன் பின் சர்ச்சைக்குரிய அறிக்கையை தாசில்தார் சமர்ப்பித்தார். மேற்கூறியவை இருந்தபோதிலும் வங்கி 54 சென்ட் விற்பனை சான்றிதழை வழங்கியது. இருப்பினும் 39.60 சென்ட் அளவுள்ள பாதுகாக்கப்பட்ட சொத்தின் உடைமையை மட்டுமே ஒப்படைத்தது. வங்கியால் பெறப்பட்ட விற்பனை பரிசீலனை 54 சென்ட்டுக்கானது. விற்பனை சான்றிதழ் அக்டோபர் 2010 பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு 14.40 சென்ட் மதிப்பிலான நஷ்ட ஈடு தொகையை வசூலிக்க மனுதாரர் வழக்கு தொடர்ந்தார். 1/10/2010 அன்று இறுதி சான்றிதழ் பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு 2012 ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எனவே வழக்கை வரம்புக்குட்படுத்தி தடை விதிக்கப்பட்டது என்று கூற முடியாது. அதாவது கேஸ் பார்ட் பை லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கு வரம்புகளால் தடை செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நீதிமன்றத்தால் எந்த இஷ்யூவும் ஃப்ரேம் பண்ணப்படலை. DRT அல்லது மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தால் முடிவெடுக்க முடியாத நிலத்திற்கு சேதம் அல்லது இழப்பீடு வழங்குவதற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் சர்ஃபாசி சட்டத்தின் பிரிவு 34 கடன் மீட்பு தீர்ப்பாயம் மற்றும் அல்லது மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சர்ஃபாசி சட்டத்தின் கீழ் இந்த விஷயத்தை முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ள வழக்கில் மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. வாதி விற்பனை அல்லது விற்பனை சான்றிதழை சவால் செய்யவில்லை, அவங்க சேலஞ்ச் பண்ணலை. வாதி குறைந்த பகுதிக்கு சேதம் அல்லது இழப்பீடு கோரினார். எனவே இந்த வழக்கை சர்ஃபாசி சட்டத்தின் 34வது பிரிவின் மூலம் தடை செய்ததாக உயர்நீதிமன்றம் தவறாக கூறியது. மேலும் ஆரம்பத்திலிருந்தே 54 சென்ட் உடைமைகளை ஒப்படைக்குமாறு பிளைன்டிஃப் வலியுறுத்தினார். சொத்து ஏலத்தில் விட்டப்பட்ட போது வங்கி கூட உண்மையான உடைமையில் இல்லை. மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் பிறப்பித்த உத்தரவின்படி வங்கிக்கு உரிமை கிடைத்தது. அதன் பின் தாசில்தார் மூலம் அளவீடு செய்யப்பட்டது. அதில் ஏலம் விடப்பட்ட நிலத்தின் உண்மையான பரப்பளவு 34.60 சென்ட் என்பதும் 14.40 சென்ட் ஏற்கனவே கடனாளியால் மாற்றப்பட்டது என்றும் கண்டறியப்பட்டது. எனவே சொத்து ஏலமிடப்பட்ட நேரத்தில் வங்கிக்கு கூட உண்மையான அளவீடு தெரியாது. இதனால் 54 சென்ட் ஏலம் விடப்பட்டது. 54 சென்ட்டுக்கு ஏல அறிவிப்பு இருந்ததை கருத்தில் கொண்டு 54 சென்ட்டுக்கும் ரூபாய் 32,05,000 ஆஃபரை வாதி சமர்ப்பித்தார். வாதி உண்மையான விற்பனை தொகையை செலுத்தினார். அதாவது 54 சென்ட்டுக்கு
32,05,000 கொடுக்கப்பட்டது. 54 சென்ட்டுக்கும் விற்பனை சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதன் பிறகு வங்கி 34.60 சென்ட் உடைமைகளை ஒப்படைத்தாலும் 54 சென்ட்டுக்கு விற்பனை பரிசீலிக்கப்படும் என்று வங்கி வாதிட முடியாது. குறைந்தபட்சம் 2007 நவம்பர் மாதத்திலாவது தாசில்தார் அறிக்கை சமர்ப்பித்த போது வங்கியின் உண்மையான நிலப்பரப்பு 34.60 சென்ட் என்பது 54 சென்ட் அல்ல என்பதை அறிந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு வங்கி 54 சென்ட்டுக்கு விற்பனை சான்றிதழை வழங்கியிருக்க கூடாது. வங்கி நியாயமானதாக இருக்க வேண்டும் மற்றும் 34.60 சென்ட்டுக்கு மட்டுமே விற்பனை சான்றிதழை வழங்கியிருக்க வேண்டும். இது வங்கியின் நடத்தையை காட்டுகிறது. செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரூல்ஸ் 2002 விதி 8 படி பாதுகாக்கப்பட்ட சொத்தை விற்கும் முன் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க அங்கீகாரம் பெற்ற அதிகாரி மீது கடமையை விதிக்கிறது. விதி 8 உட்பிரிவு 5 படி பாதுகாக்கப்பட்ட சொத்துக்களை விற்பதற்கு முன் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டாளரிடம் இருந்து சொத்தின் மதிப்பீட்டை பெற்று பாதுகாக்கப்பட்ட கடனாளியுடன் கலந்து ஆலோசித்து சொத்தின் இருப்பு நிலையை நிர்ணயம் செய்து முழுவதுமாக அல்லது ஏதேனும் ஒன்றை விற்கலாம். எனவே கையிருப்பு விலை நிர்ணயிக்கப்பட்ட போது அதே 54 சென்ட்டுக்காக இருந்தது. எனவே பாதுகாக்கப்பட்ட சொத்தின் உண்மையான பரப்பளவு 54 சென்ட்டுகளுக்கும் குறைவாக இருப்பதை வங்கி அறிந்திருந்தது என்று யூகிக்க முடியும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 54வது பிரிவின்படி வாங்குபவர் அறிந்திராத மற்றும் வாங்குபவர் சாதாரணமாக கண்டறிய முடியாத சொத்தில் ஏதேனும் பொருள் குறைபாட்டை வாங்குபவருக்கு வெளிப்படுத்த விற்பனையாளர் கடமைப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் சொத்து எங்கே உள்ளது மற்றும் உள்ளது போல என்ற நிபந்தனையின் அடிப்படையில் ஏலத்திற்கு விடப்பட்டது என்று வங்கியின் சார்பாக சமர்ப்பித்த பிறகு வாதி குறைந்த பகுதிக்கு இழப்பீடு பெற உரிமை இல்லை என்பதை ஏற்க முடியாது. மேல்முறையீட்டை அனுமதிப்பதிலும் விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையை ரத்து செய்ததிலும் உயர்நீதிமன்றம் தவறு செய்தது. இதன் விளைவாக உயர்நீதிமன்றத்தின் தடை செய்யப்பட்ட தீர்ப்பு மற்றும் உத்தரவு இதன் மூலம் ரத்து செய்யப்படுகிறது. வழக்கை விசாரித்து விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மற்றும் ஆணை இதன் மூலம் மீட்டெடுக்கப்படுகிறது. இன்று முதல் 8 வார காலத்திற்குள் டிக்ட்ரல் கோர்ட் இயற்றிய ட்ரையல் கோர்ட் இயற்றிய ஆணையின்படி மேல்முறையீட்டுதாரருக்கு ட்ரையல் கோர்ட் டிக்ரி பண்ண தொகையை வட்டியுடன் வங்கி செலுத்த வேண்டும்.